எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணி அந்த விஷயத்த அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இது சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு தான் நான் வந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, நம்ம அதை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு சரியான ஒரு இதில் நம்ம ஒரு இது பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நமக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன நடக்குதோ அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நான் இருந்தேன். அதுக்காக சில விஷயங்களையும் நான் கடைப்பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது இப்பப்போ நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா சரி ஓகே அப்படிங்கலாம். அதை விட்டுட்டு நம்ம இது அவங்களுக்கு சரி இருக்காது, அது சரி இருக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அக்கா சொன்னிச்சு, இது மாதிரி நீங்கள் என் முடிவை எதுவுமே கேட்குறது கிடையாது முன்னாடி மாதிரிலாம், எதுவுமே நீங்களாக எடுக்கிற முடிவு தான். முன்னாடி மாதிரிலாம் என்னெல்லாம் யாரும் ஒரு மதித்து இது பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. நான் அதுக்கு சொன்னேன், இது மாதிரி மதிக்காமலாம் உன்னை யாரும் இல்லை, யார் மதிக்காமல் இருக்கிறாக்கா, உன்னை மதித்து தான் எல்லா விஷயத்துக்கும் உனக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்கிறோம். ஏன்னா நீ வெளியூரில் இருக்கிறனால உன்னால் டக்குன்னு வர முடியாது, பண்ண முடியாது தான் முன்னாடியே நாங்கள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அந்த விஷயத்த சொல்லிடுறோம். ஆனால் மாமா என்ன சொல்கிறாரு, இது மாதிரி எங்களால் இவ்வளோ தூரமாக இருக்கிறோம், இந்த விஷயத்தில் நீங்களே பார்க்கக்கூடாதா, நீங்களே பண்ணக்கூடாதா, எதுக்கு இவளுக்கு தேவையில்லாமல் ஃபோன் அடித்து எங்களுக்கு செலவு வைக்கிறீங்க அப்படின்ட்டு அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணப்பயே அவங்க ஸ்பீக்கரில் இருக்கப்பயே பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்ப நாங்கள் எப்படிக்கா இது பண்ண முடியுங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். நீ நீ வரணும் பண்ணணுங்கிற ஆசை உனக்கு இருக்குது. நீ ஏன்னா பிறந்த இடத்த விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் உனக்கு இருக்குது. ஆனால் மாமாவுக்கு அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. மாமாவுக்கு அப்படின்னா இங்கே வரக்கூடாது, நம்ம அம்மா வீட்டில் எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க குடும்பத்துக்கு தான் போகணும் வரணும் செய்யணும், இங்கே நீ வந்துடக்கூடாது பண்ணிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறவர்கிட்ட நம்ம எந்த விஷயத்த சொல்ல முடியும் சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் கூட உனக்கு அந்த இதெல்லாம் இல்லைக்கா, ஏன் மாமா திட்டுறது உனக்கு தெரியாதா, உன் முன்னாடி தானே அன்றைக்கி ஃபோனில் நான் பேசினோன்னு ஸ்பீக்கரில் போட்டிருந்து பேசினார், பண்ணார், செஞ்சார். அப்போ நீ கேட்க வேண்டியது தானே, ஏங்க அப்படி பேசுகிறீங்க பண்ணுறீங்க, இங்கே இவ்வளோ பேச்சு பேசுகிற பண்ணுற செய்கிற எங்ககிட்ட, என்னக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் இந்த பேச்சு பேசுகிற. இதே நாங்கள் இது மாதிரி மாமாவை ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசியிருந்தோன்னா அவர் இங்கே வருவாரா போவாரா செய்வாரா, நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம், பிள்ளைக்கு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உன் வீட்டுக்கு எல்லாமே பார்க்க பண்ண வச்சு எல்லாமே கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்படி இருக்கிறப்ப மரியாதைக்கு அவர் வரணுமா வரக்கூடாதா, இப்போ நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற, அன்றைக்கி அவர்கிட்ட எதுவுமே நீ பேச மாட்டேங்கிற பண்ண மாட்டேங்கிறியக்கா அப்படின்னோடனே, உனக்கு தெரியாதுன்னு கிடையாதுடா, என் மனசு கவலைங்கிறது எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் இல்லை. அவர் அன்றைக்கி பேசினதுங்கிறது தப்பு தான். அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் அன்றைக்கி பேசிவிட்டாரு பண்ணிவிட்டாரு. நான் அதை கேட்காம இல்லை, அவரை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். கேட்டாலுமே என்னத்தை சொல்லி இது பண்ணுறாருன்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணுவேன் செய்வேன் அப்படி தான் சொல்கிறதே தவிர, என்னோடய சூழ்நிலைங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் நான் இப்போ ஒரு 3 வருஷமாக வீட்டில் இருந்தோன்னே அவர் இதெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போனப்போலாம் அவர்லாம் இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காரா பண்ணியிருக்காரா, நான் சொல்கிற பேச்சை தான் கேட்பார். இன்றைக்கி நான் சம்பாதிக்கலைன்னொன்னே அவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, அது உள்ளது தானேக்கா, எல்லாருக்கும் உள்ளது தானே. அவர் பணம் இருந்தால் ஒரு மாதிரி பேசுவார். மாமாவை பற்றி இப்போ அப்போயா தெரியும், உனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகும்போது இன்னமும் அவரை பற்றி தெரியாமல் தானே இருக்கிறியா அப்படின்னோடனே, தெரியாமலாம் இல்லைடா, தெரியாமல் எப்படி இருப்பேன் சொல்லு, அவரை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டை எல்லார் இடத்துலையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறனால தான் நான் சும்மா நான் இது பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டினா அம்மா அன்னைக்கு கூட சொன்னிச்சு, அவர் இது மாதிரி பேசிட்டு போனார் வீட்டில். இந்த மாதிரிலாம் வந்தப்போ ஏதோ ஃப்ரெண்டுக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தார். ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ விசேஷம்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே சரியாகவே பேசிட்டு போகல, அம்மாக்கிட்ட ஏதோ குறை சொல்லிட்டு போனார்னு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. ஆனால் என்ன குறை சொன்னார்னு விவரமாக சொல்லலை, ஏன்னா என் மனசு கஷ்டப்படுன்ட்டு அது நினச்சிச்சா என்னன்னு தெரியல. அது அப்படியே அமைதியாக பாதி விஷயத்த சொன்னிச்சு, பாதி விஷயத்த சொல்லலை, அப்படி இருக்குது அப்படின்னோடனே இப்போயே புரியுதுலக்கா. அம்மாவே அன்றைக்கி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. இவர்கிட்ட நம்ம லதா எப்படி தான் இருக்கோ பண்ணதோ செய்தோ, அவர் என்ன இப்படி பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இது பண்ணிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னோடனே, சரி விடு விடு, அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம், பார்ப்போம், நம்ம சமாளிப்போம், எதாக இருந்தாலும் சமாளித்து பார்த்து பண்ணுவோம். இதான் நம்மளுக்கு
இப்போ இருக்கிற சூழ்நிலையை வந்து கடந்து போகிறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே